பண்ணோம். அது அவர் குட்டியாக இருந்து இப்படி மூக்கு இழப்பார்ல, அது இன்னும் கிளைமேக்ஸில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, அதுதான் படத்தோட ஹைலைட்டாக இருக்கும். எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் எங்கள் அப்பா அவர் நடித்த படங்களில் தலை சிறந்த படம் வாழ்த்துகிறேன். யூஷுவல் நாட் மச் ஐ மீன் அன்எக்ஸ்பெக்டட் திங் இட் இஸ் கேன் பி வி கேன் ஜட்ஜ் இட் நோ ப்ராப்ளம். எது நம்ம செய்யறோமோ அது நம்மளுக்கு கண்டிப்பாக திருப்பி கிடைக்கும். படம் செம்மையாக இருந்தது, நினச்சதை விட ரொம்ப செம்மையாக இருக்குது. எது சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மெயினாக அதில் வந்து ஒரு கருத்து வச்சுருக்காங்க. பொண்ணுன்னா அது யாருக்குனாலும் இருக்கும், அது எப்படி இருக்குதோ படம் செம்மையாக இருக்குது. எல்லாத்தையோட கேரக்டரும் சூப்பர், எல்லாத்தையும் விஜய் சார் புரிஞ்சுது. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருந்தது, கடைசியில் கதை செம்மையாக இருந்தது. சூப்பராக இருந்தது. விஜய் சேதுபதினாலே மாசு தான், அதனால் சொல்லவே தேவையில்லை. அவருக்காக தான் நாங்கள் வந்தோமே. ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட் நாள் பார்த்தே ஆகணும்னே சொல்லி வந்தோம். எல்லா சீனும் நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக எதுவும் சொல்ல முடியல, எல்லா சீனும் சூப்பராக இருந்தது. அதில் லாஸ்ட் சீனில் அவங்களோட கீ செயின் வந்துச்சுல, அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மாசாக இருந்துச்சு மூவி. எனக்கு அந்த குழந்தை சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ட்விஸ்ட் வச்சாங்கல்ல, அந்த சீன் ரொம்ப மாசாக இருந்தது. சூப்பர். சூப்பராக என்ஜாய் பண்ணோம், காமெடி சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அது அவர் குட்டியாக இருந்து இப்படி மூக்கு இழப்பார்ல, அது இன்னும் செம்மையாக இருந்தது. சூப்பர் சூப்பர் படம்லாம் பிடிச்சிருந்தாங்க. 10க்கு 9 கொடுக்கலாம், 10க்கு 10 கொடுக்கலாம். எங்களெல்லாம் கேட்டால் அதான் சொல்லு, 10க்கு 10 கொடுக்கலாம். 100க்கு 100 மாஸ் ஹிட் ஆகும், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படம் இது, செம்மையாக இருக்குது. எது நம்ம செய்கிறோமோ அது நம்மளுக்கு கண்டிப்பாக திருப்பி கிடைக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் அந்த கருத்து இந்த படத்தில் செம்மையாக வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு. எவ்வளோ ஒரு சின்ன அப்பா பொண்ணு கேரக்டர் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. அவர் ஒரு மாஸ் என்ட்ரி. இப்போ அனுராக் கஷ்யப் அவர் நல்ல குட்டை, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எப்படி ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் எங்கள் அப்பா மாதிரி அவர் பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சது? ரொம்ப சீன் ஃபைனல் டச்சிங், ஃபைனல் எண்ட். சேம் சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம். விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அவர் இன்ஜின் நடிகர் அனுராப், அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ட்விஸ்ட் சீன் இருக்குங்க. ட்விஸ்ட்டு இருக்குண்ணா, ட்விஸ்ட்டெல்லாம் நிறையா இருக்குது படத்தில். நீங்கள் கடைசி செகண்ட் ஹாஃபில் தான் எல்லாம் ரிவீல் ஆகும். லக்ஷ்மி ட்விஸ்ட் எப்படி இருந்தது? லக்ஷ்மியா அது சொல்லிட்டானா? சொல்லலை யாரும், அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுதான் மெயின். அதை ஃபாலோ பண்ணி தான் கதையை எல்லாம் போகும், எல்லாமே ரிவீல் ஆகும். அதுலேருந்து தான் ஸ்டார்ட். எந்த சீன் இதில் நிறையா இருக்குண்ணா, படமே ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது. ஹீரோவாக கம்பேக் கொடுத்து ரொம்ப நாள் சூப்பராக பண்ணியிருக்கிறாருண்ணா விஜய் சேதுபதி, நான் அருமையாக பண்ணியிருக்கிறார். ஒரு கேரக்டர் எவ்வளோ பெரிய பொண்ணு, சின்ன குழந்தையா இல்லை ரொம்ப? நான் 10th 12th படிக்கிற மாதிரி தானே காட்டு, ஸ்கூல் பொண்ணு மாதிரி தான் தெரியுதுண்ணா. ஓகே, அவங்க கேரக்டர் இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க தானே அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்கண்ணா, சூப்பராக இருக்குது. படம் பார்க்கலாண்ணா. இந்த காமெடி மியூசிக் இதில் வந்து காமெடி இருக்குது, இவங்களுக்குள்ளே காமெடி வந்துடும், தனியாலாம் யாரும் இல்லை. இதுக்கு மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்கிறாங்கண்ணா, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குதுண்ணா. படம் பார்க்கலாண்ணா, சூப்பரான படம், நல்ல கருத்தில் இருக்கிற படம். இன்னைக்கு ஒரு 7 தரலாம்ண்ணா, 10 out of 7 தரலாம்ண்ணா. சூப்பர் படம். கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது, ரொம்ப எமோஷனலாக இருக்குது. பட் இது ரிலேட்டடாக ஸ்டோரியே பார்க்குற மாதிரி இருக்குது. சேம் கைண்ட் ஆஃப் அந்த விமன் ரிலேட்டடானது. மேபி ரீசெண்டாக தீஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ் ஒன்லி கம்மிங். Okay, we can watch, but it seems to be little emotional and it's my opinion. Okay, anyway, it's good, but his acting is good. Any twisted scene is there? What? Any twisted scene is there? Usual not much I mean unexpected thing it is can be we can judge it, not a problem. At final touch it's okay, fine. After a long time Vijay Sethupathi in hero. Yeah, as usual he used to like good actor na, நல்லா நடிப்பார். எமோஷனல் ஒரு சாதாரணமாக பார்க்குற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா நடிகர். ஆக்சுவலாக அவருக்காக தான் ஃபஸ்ட் ஷோவே வந்தது. நைஸ், தேங்க்யூ. 100% சொல்ல முடியாது, 60%. யா ஆமாம், அவர்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். அவரோட லெவலுக்கு எனிவே இது எப்படி அவர் சூஸ் பண்ணாருனே கூட தெரில. பட் எனிஹவ் ஹி ஸ்டாண்ட் வெல் வாட் எவர் ஹி டன். தேங்க்யூ. படம் பயங்கரமாக இருக்குது, சஸ்பென்ஸ் த்ரில்லர் நிறைய இருக்குது. படம் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ பண்ணியிருக்காரு. பயங்கரமாக பண்ணியிருக்காரு, செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. இது அனுராக் கஷ்யப் என்ன அந்த ரோலில் சரியாக தெரியலைங்க.
சஸ்பென்ஸா இல்லை சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் பயங்கரமாக இருக்குது பார்க்கலாம். பிடிச்சிருந்ததா உங்களுக்கு ஆ. சீன் உங்களுக்கு பிடிச்ச சீன்? பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அந்த லட்சுமிங்கிற ஒரு கேரக்டரை வச்சுட்டு அவர் பண்ணுற எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, மியூசிக்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல எல்லாம் ஓகே ஆவரேஜ் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் தான் செம்மையாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சஸ்பென்ஸாகவே போயிருந்துச்சு. அந்த இன்டர்வல் வரைக்குமே அந்த லக்ஷ்மிங்கிற கேரக்டர் என்னன்னே தெரியல. இன்டர்வலில் தான் நமக்கு தெரியுது அந்த லக்ஷ்மிங்கிற கேரக்டர் என்னது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அதுதான் படத்தோட ஹைலைட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சீன்? எனக்கு பிடிச்ச இன்டர்வல் பிளாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்துச்சு. மியூசிக் எப்படி? மியூசிக் ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் தேவையான இடத்துல கரெக்டாக இப்போ மியூசிக் பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி பர்ஃபெக்டான கம்பேக்னு சொல்லலாம். ஹீரோவாக நல்லா இருந்துச்சு பார்க்க. ஹீரோவா கண்டினியூ பண்ணாங்களா வில்லனா பண்ணாங்களா? ஏன் அவர் வில்லனாக நடிச்சா நல்லா தான் இருக்குது. ஹீரோவாக நடிச்சா கொஞ்சம் கதை சூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்குது. வில்லனாக நடிச்சா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஹீரோவாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லலாம். ஏன்னா வில்லனா போனதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது ஹீரோவாக வில்லனாக பண்ணிச்சப்பறம் ஹீரோவாக அதிக படம் நடிக்கல. அவர் நடிக்கிறதும் ஒரு சைடு ரோல் அப்போ சப்படி ரோலாக தான் வந்துட்டுருக்காரு. இப்போ நடிச்சிருக்கிறது ரொம்ப ஹீரோவாக 50க்கே வரும்போது நல்லா நல்ல கம்பேக்கை கொடுத்துருக்கு. காமெடிஸ் ஏதாவது இருக்கா? காமெடியும் தனியாக ட்ராக் எதுவும் போல் அப்பப்போ டைமிங்கில் பேசுகிறது வர்றது தான் கொஞ்சம் நல்லா பார்க்க. மிக சிறப்பாக உள்ளது. சேதுபதியினுடைய நடிப்பிற்கு இது ஒரு மிகப்பெரிய புள்ளி. அவர் நடித்த படங்களில் தலை சிறந்த படம் வாழ்த்துகிறேன். கதை பிடிச்சிருக்குங்களா? நான் மிக சிறந்த படம்னு சொல்லிட்டுங்களே. எந்த சீன் உங்களுக்கு பிடிச்ச சீன் இதில்? இதில் பிடிக்காத சீனே இல்லை. எல்லா சீனும் எல்லா சீனும் பிடிச்சிருக்கு. ஓகே, சுமாராக இருக்குது பார்க்கலாம். பரவாயில்ல. என்ன பிடிச்சிருக்குங்க படத்தில்? அந்த ஃபீலிங் பிடிச்சிருக்கு. அந்த குழந்தை சீனு நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இந்த படத்தில் எந்த சீன் பிடிச்ச சீன்? அந்த குழந்தை சீனு தான் பிடிச்சிருக்கு. குழந்தைக்காக அந்த இது ரிஸ்க் எடுத்து இது பண்ணுறது பிடிக்கிறது. போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணுறது நல்லா இருக்குது. ஹலோ ஹலோ மிஸ்டர் எங்கே பேச்சுட்டு வாயிலே மைக்க விட்றீங்க?